Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ எங்கள் அப்பான்னு சொல்லும்போது லைஃப் ஜேர்னின்னு கேட்கும்போது இதுக்கெல்லாம் நான் இளையராஜா காரணம். எல்லாம் இன்றைக்கி என்னென்ன சொல்கிறாங்க, நான் இளையராஜா கேள்விப்படுத்தினேன், நான் இளையராஜா தப்பாக சொன்னோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸில் தோல்வி அடையும் போது ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப ஹர்ட் ஆகி அது ரொம்ப பிரேக் ஆகி இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாபுக்கும் போக முடியாது. உடஞ்சி போன புக்கு ஸ்கூல் வச்சுட்டேன்னு சொல்ல பிறகு மியூசிக் டைரக்டர் சான்ஸும் போக முடியாது. ஓகே, எஜுகேஷன்லேயும் நம்மளுக்கு இன்னொரு ஸ்கூல் திறக்க காசு இல்லை. இப்போதைக்கு வாழ்கிறது தான் காசு. 3 வேளை சாப்பாடு கூட இல்லை, ஒரு வேளை சாப்பாடு தான். காலைல வீட்டில் சாப்பிட மாட்டோம், மத்தியானம் சாப்பிட மாட்டோம், ஸ்கூலு தான் லஞ்சு கொடுக்கும். சிம்பனின்னு ஒரு வார்த்தை எங்கள் அப்பா கேட்டார்ப்பா. அங்கே ஆரம்பிச்சதுப்பா அவரோட அந்த சுயரூபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் யாரு, நான் யாரு, இதனால் அமைதியாக இருந்து நான் யாரு. அப்போ நான் இவ்வளோ நேரம் போராடி நான் தோத்துட்டு இருக்கேன்ல. நீங்கள் ஹிந்துவிலே ஆர்டிக்கில் போகலாம். யாரோ கேட்குறாங்க, ஜான் ஸ்காட் கண்டக்டர் சொல்கிறார், சிம்பிளி ரிலீஸ் பண்ண முடியல. இளையராஜா சேஸ் சம் கிரிட்டிக், சொல்லுங்க, சம் கிரிட்டிக் இஸ் வெரி ஹார்ஷ் அண்ட் இஸ் புரோக்கன். ஏன்னா இவர் அந்த ஸ்கோரை பார்த்துருக்கு. அந்த சிம்பனி அந்த வார்த்தை கேட்ட உடனே இவர் அந்த ஸ்கோரை பார்த்துருக்காரு. எப்போ அவர் சொல்லுவார்ல, எப்போ நான் பண்ணுவேன், எடுத்துல பண்ண போறேன், ஏதோ ஒரு இதை பண்ணும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இன்னும் பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்காருல, அவுட் டு நேம் இட், வாட் டு நேம் இட்லாம் இருக்குல்ல. பண்ணும்போது அப்பா சொன்னது தான், வெங்கடேஷ் மாரிலாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பாரு. அப்பா எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிற ராஜா, நீ பண்ணு, தைரியமாக பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. ஸோ ஒரு பாராட்டு விழா நடக்குது. இவர் தான் இந்தியாவிலே ஏஷியாவிலே ஃபெஸ்ட்டு அப்படி சொல்லும்போது 1993 இப்போ இவர் சிம்பனி ரிலீஸ் பண்ணுறாருல. இப்போது நான் பார்த்தேன் நம்பர் 1 வேலியன்ட் பேர் வந்து இப்போ வருது. அப்போ இது நம்பர் 1. நான் அப்போ 93 பண்ணது என்னது. அப்போ 90 பண்ணும்போது சொல்கிறாங்க 93 இவர் மொட்சாட்டோ, விவால்டியோ, சைக்கோஸ்கியோ அவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம். ஆனால் இல்லை சார் 3 மாதத்தில் பண்ணிட்டாரு. அப்போ இவர் நினைக்கிற அதெல்லாம் பண்ண முடியாது. அதை பண்ணால் அந்த ஹைட்டில், நான் சொன்னேன் இல்லையா, நல்ல விஷயம் பண்ணால் அந்த ஹைட்டில் விற்கணும் இல்லையா. இந்த மார்ச் ரிலீஸ் பண்ணுற சொல்லியிருக்காரு. நானும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா இப்போ இல்லை. எங்கள் அப்பா இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா, நம்ம எதிர்பார்க்குற அந்த ஸ்ட்ரக்சர் இருந்திருந்தா இன்றைக்கும் எங்கள் அப்பா இருந்திருந்தா, இப்போ இல்லை, நேராக போய் கட்டிப்பிடிச்சி செல் பண்ணிப்பார். ஒரு ஆர்ட் அந்த ஃபார்மில் இருந்தால் மறுக்க யாரும் கிடையாது, கடவுளால் கூட மறுக்க முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி. ஐ எம் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தி வேலியன்ட் சிம்பனி. வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? சக்கியமாக இருக்கேன். சூப்பர் மேம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வணக்கம்க்கு அப்புறம் ஒரு பாஸ் வந்தது பார்த்தீங்களா, ஐ லவ் யூ, அதானே மேம் உங்கள் பேர்? ஐ லவ் யூவா ஐ லவ் யூ? ஓகே, என் பேர் வந்து ஐ லவ் யூ. ஐ லவ் யூ எப்படி கேட்டுச்சு? ஐ லவ் யூ, அதுதான். ஓகே ஓகே. ஏன் மேம், என்ன காரணம் இது அது பேருக்கு? அது எங்கள் அப்பா 52 வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளைங்களோட பேர், என் பிள்ளைங்க சொல்லும்போது என் பேர் கேட்டிங்க இல்லையா, ஐ லவ் யூ அப்படி சொன்ன நல்லா இருக்காது இல்லையா, ஒரு ஸ்டைலாக சொல்லி பாருங்க, ஐ லவ் யூ. ஓகே, ஐ லவ் யூ. நான் என் தங்க யூ லவ் மீ பேரா? இன்னொன்று ஸ்வீட் லவ். ஸ்வீட் லவ். ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் யார்கிட்ட போய்ட்டு ஐ லவ் சொன்னா இன்னும் அந்த ஐ லவ் சொல்லி திரிறாங்கன்னு நம்ப மாட்டாங்கள்ல. அதுக்கு பின்னாடி இந்த 3 பேர் இருக்காங்க, 3 ஆட்கள் இருக்காங்கன்னு சொன்னால் யாரும் நம்புவாங்க. சொன்னால் ஐ லவ் யூ, எனக்கு அடுத்த தங்க யூ லவ் மீ, அதுக்கு அடுத்த தங்க ஸ்வீட் லவ். சூப்பர் மேம். அப்போவே வந்து ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு பேரில். யாராவது கேட்டால் இப்படி ஒரு பேர் வைப்பீங்களான்னு அப்பாட்ட கேட்டால், என் பிள்ளைங்களோட பேர் உலகத்தில் யாருக்கும் இருக்கக்கூடாது, இது வந்து கொச்சியாக இருக்கேன்னு அவன் கேட்டால் அவர் சொல்லுவார் அன்பழகன். அது இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள், பியூட்டிஃபுல் லவ். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். நீங்கள் இங்கிலீஷில் சொன்னால் பியூட்டிஃபுல் லவ் அன்பழகன், நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு போகிறேன் ஐ லவ் யூ. சூப்பர், அவ்வளோதான். அப்படி தான் வச்சது. ஸோ என் பேர் ஐ லவ் யூ, எஸ்வி நாயுட். அந்த காலத்துலேயே அப்பாவோட இனிஷியல் அம்மாவோட இனிஷியல் பக்கத்தில் வச்சு நாயுடு. நாயுடுன்னா ஜாதி பேராக இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் இவர் நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸு அப்படியெல்லாம் அந்த மியூசிக் இல்லை, அப்படியே போய் பேண்டெல்லாம் அப்படி வாச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போலுக்கு. டொனால்டு இது, அப்புறம் கிளாடியஸு, இந்த சர்னே வரும் இங்கிலீஷ் மேனுக்கு, விட்கரு அப்படி சொல்கிறாங்க இருக்குல்ல. அது மாதிரி ஏன் நம்மளுக்கும் ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு சர்னேம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாயுடுவை மாற்றி நாயுட், நாயுடு, NIUD, டியூ கிடையாது. ஆமாம், யூடி. ஆமாம். இதை போட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்போர்ட் ரெனியூ பண்ணால் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் 5 மணி நேரம் உட்கார வச்சாங்க. ஏன்னு கேளுங்க, பர்த் சர்டிஃபிகேட்டில் இது வரைக்கும் எப்படி எல்லாத்துலேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், நாயுடு ஸ்பெல்லிங்கு. சார் அது நாயுடு கிடையாது சார், நாயுட். அது எங்கள் அப்பாவுக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி நேம்.
இட்ஸ் நாட் அ காஸ்ட் நேம். அவர் ட்வீட் பண்ணார். ஸோ இவருக்கு இஷ்டத்துக்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி 52 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சதெல்லாம் இப்போ எனக்கு எதாவது சாய்ஸ் இருக்கல்ல, கட் பண்ணி வாழ. ஐ லவ் யூ எஸ்வி நாயுடு, யூ லவ் மீ எஸ்வி நாயுடு, ஸ்வீட் லவ் எஸ்வி நாயுடு, எஸ் ஃபார் ஷியாமலா, வி ஃபார் வெங்கடேசன். பரவாயில்ல மேம், பேருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியமா அவ்வளோ மெனக்கட்டிருக்காரு இந்த ஒரு பேருக்கு மட்டும். பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிப்பாரு போல. முன்னாடி நம்மளுக்கு குழந்தைங்க பிறந்தா இப்படிதான் வைக்கணும், ஸ்பெல்லிங்கோட டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு என்னன்னா, இப்போ நீங்கள் பல நேர்காணலில் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அப்பாவும் இளையராஜா அவர்களும் சேர்ந்து ஒரு மியூசிக் அகாடமி ஆரம்பித்தாங்க. அதில் சில லாஸ் ஆச்சு, ஒரு டவுன்ஃபால் பார்த்தார் அப்பா. அதில் ஃபேமிலியும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ஒரு மியூசிக் அகாடமி ஆரம்பிப்பீங்கன்னு யோசிச்சிங்களா? இல்லை அப்படி ஆரம்பித்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு மியூசிக் சொல்லி தருவோம், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மியூசிக் கற்றுக் கொடுப்போம் அப்படின்றது எப்போ உங்களுக்கு தோணுச்சு? எப்படி இது நடந்துச்சு மேம்? நான் திருப்பி சொல்ல வரேன், அது ஒரு லைஃப் ஜேர்னி. அப்பாவும் இளையராஜாவோட ஒரு லைஃப் ஜேர்னி. அங்கே நாங்கள் கஷ்டப்பட்டது இளையராஜானால் இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸ் சரியாக ஓடலை. அப்போ 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில், பார்ட்னர்ஷிப் சொல்லக்கூடாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு குட் வில்ல நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், எஜுகேஷன் நடத்தணும் போது 2 பேர் உட்காந்து பேசி ஆரம்பித்ததில் இப்போ தான் எனக்கு தெரியுது, பிஸ்னஸ் 6 மாதத்தில் ஓடாது, பிஸ்னஸ் 2 வருஷம் கூட ஓடாது. பிஸ்னஸ் இன்னைக்கு எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்து 21 இயர்ஸ் ஆகுது. பிஸ்னஸ் பிராண்டாக வந்து இன்னைக்கு கூட பிஸ்னஸாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் யாருக்கும் தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் ஸ்கேல் அப் ஆயிருக்கு. பட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ பிஸ்னஸ் நீட்ஸ் பி பம்ப்ட் அண்ட் பிராண்டட் அண்ட் புஷ்ட் அப். அந்த காலத்தில் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏதோ சேர்ந்து ஆரம்பிப்போம், ஹிட் ஆகிடும் நினச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் அவுட் ஆகும்போது வி ஹேவ் டு க்ளோஸ் த கம்பெனி. அந்த க்ளோஷர் கம்பெனி இருக்கும்போதே எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணால் நம்ம அழகாக வந்துடலாம், மியூசிக் டைரக்டராக ஆகலாம். அவருக்கு ஒரு இது இருந்துச்சு, அதெல்லாம் அப்ரோச் பண்ணார். வெரி ஸ்டைலிஷ் மேன், நல்லா ஸ்டைலாக இருப்பார். பழைய ஃபோட்டோஸ் பார்த்தேன் மேம், லாங் வெரி ஸ்டைலிஷ் மேன். இங்கிலீஷ்லாம் பிச்சு உதருவார். அதுக்காக ஒரு கம்யூனிட்டி ஆஃப் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, ஜெயிக்கலாம். நீங்கள் அதெல்லாம் இருந்தாலும் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா, மனைவி கிட்ட அரிசி இல்லைன்னா எந்த ஸ்டைலும் எந்த படிப்பும் ஜெயிக்காது. எங்கேயோ வந்து இவர் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் ஜெயிக்கலான்னு போகும்போது 3 பிள்ளைங்க, அம்மா, அவரோட ஒய்ஃபு, அவரோட அம்மா, வீட்டில் சாப்பாடு இல்லை. சரி சினிமாலாம் டைம் ஆகும், நம்ம வீட்டில் ஸ்கூலில் நான் ஆரம்பிக்கலான்னு இவரும் கேட்கல. அவர் கூப்பிட்டு நம்ம மாஸ்டர் இருக்கார்ல, தண்டாரி மாஸ்டர் இருக்கார்ல, அவரை நினைவாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். அவர் கூப்பிட்டே சொல்கிறாரு, நம்ம தான் சினிமா ட்ரை பண்ணிட்டுருக்காரு. புரியுது, இவர் ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. இவர் அழகாக போயிட்டு இருக்காருல்ல, ஜெயிச்சுக்கலாம் ஜெயிக்காம. அப்புறம் அந்த ட்ராக்கை சென்ஸ் பண்ணும்போது வீட்டில் சோறு இல்லை. சரி நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்களே சேர்ந்து நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம், இது அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணல, அப்போ நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலான்னு போகும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் இப்போ சொல்லுவேன், பிஸ்னஸோட 0லேருந்து பிஸ்னஸோட 100 ஸ்கேல் மேப் நான் தரேன் உங்களுக்கு. அங்கே அந்த 6 மாதம் டு 8 மாதம் பட்ட கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரமாட்டாங்க, அந்த மாதிரி இந்த காலத்து மாதிரி பிராண்ட் பண்ண முடியாது, அவ்வளோ தெரியாது. எக்ஸ்போஷர்ஸ் அந்த பிக்சர்ஸ் நான் தரேன். அவர் எம்எஸ்வி சார்லாம் வந்து தான் அதை வேலைக்கேற்றி ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலில். அப்புறம் பார்த்தா இவருக்கு கவர்மெண்ட் வேலைக்கும் போகல, சினிமா ட்ரை பண்ண ஆஸ்பிரேஷனும் இந்த ஸ்கூல் நடத்தலாம் வந்தாச்சு. இப்போ இங்கே இருக்கும்போது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் ஒரு ஃபண்டிங் பார்ட்னர் இருப்பாங்க, ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் இருப்பாங்க. ஃபண்டிங் பார்ட்னர் 0 ஃபண்ட் வந்தால் எப்படி கம்பெனி நடக்காது. அங்கே இருந்து தான் எனக்கு கஷ்டம்னா என்ன, அந்த ஸ்கூலை மூடும்போது 6 மாதம் வாடகை யார் கட்டுவா? 2 பேருமே யாராவது பிரிச்சு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா நான் இருந்த நகைலாம் போச்சு, தாலி சென்னும் போச்சு. ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஃபீஸ் கட்டலை. நான் டேபிள் ஃபேனு அயன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து அடமானம் வச்சுட்டு அந்த காசெல்லாம் எடுத்து போய் கட்டிட்டு ஸ்கூலெல்லாம் மூடிட்டு இவர் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சாவியை பண்ணிவிட்டு அவங்க 2 பேருக்கு என்ன இருந்துச்சு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப டவுன் ஆகிறார். டெய்லி குடிப்பார்,
ஏன் குடிப்பாருன்னு எனக்கு மெச்சோர்ட் ஆனப்புக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கும் வீட்டில் அப்பா குடிக்கிறாரு இருக்கட்டும். அதுலேருந்து ஒரு குக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆள் உடஞ்சி போயிட்டா ஆஸ்பிரேஷன் எல்லாம் உடஞ்சி போகும்போது என்ன ஆகும்னு தெரியாத ஒரு இந்த குக்குன்குள்ளே தன்னை இதுக்கு மேலே என்ன பண்ண தெரியாமல் போயிடுவார்ல, அப்படி போனதை ஃப்ரம் 83 to 93 10 இயர்ஸ் ஒரு ஆண்மகன் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டார். 83 to 90 வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார்ப்பா, வீட்டிலே தான் இருப்பார். காலையில் குளிப்பார், லுங்கி கட்டுவார், டீ குடிப்பார், வேலைக்கும் போகல. அப்போ எப்படி போவார் எங்களுக்கு? அவரோட அம்மா, எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி, அவங்களுக்கு அப்பயே 70-75 இருக்கும். அவங்க மண்டே போனாங்கன்னா சாட்டர்டே நைட் தான் வீட்டுக்கு வருவாங்க. என்ன வேலை பண்ணுவாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். எங்களை ஒரு 5 to 8 years எங்களுக்கு காப்பாற்றினாங்க. எங்களுக்கு சாப்பாடு போட்டு ஸ்கூலெல்லாம் அப்புறம் ஃப்ரீயாக எங்களுக்கு படிப்பெல்லாம் ஸ்கூல் கொடுத்துச்சு, புக்கெல்லாம் ஸ்கூல் கொடுத்துச்சு. ஸ்கூலிங் நான் 10th தான் பண்ணேன். செயின்ட் ஜோசப் ஆங்கிலோ இந்தியன் ஹை ஸ்கூல் பெரம்பூர். அவங்க எங்களுக்கு படிக்க வைக்கலன்னா இந்த தைரியம் கூட, ஒரு இங்கிலீஷ் பேசுகிற தைரியம் கூட எங்களுக்கு வந்திருக்காது. மை ஸ்கூலிங் இஸ் only 10th standard. ஓகே, ஓவரால் அகாடமிக்கே 10? அப்சல்யூட்லி. நாங்கள் 3 sisters தான் 10th தான், அதுக்கு மேலே படிக்க வைக்க காசு இல்லை. அப்போ அந்த வீட்டில் இருக்கார்ல, அவரோட ஒரே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, லைஃப் லைன் நான் மட்டும்தான். ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஸ்கூலெல்லாம் மூடின பிறகு எங்கள் பாட்டி, இதுக்கப்புறம் நீ பிள்ளைங்களை வச்சு தற்கொலை பண்ணிப்பேன், காசு இல்லை உனக்கு சொல்லிட்டு இந்த பாட்டி ஓலை வீட்டுக்கு, பெரம்பூர்லேருந்து ஓலை வீடு, அம்ஜிக்கரை வீட்டுக்கு ஓலை வீடு. இன்றைக்கி அம்ஜிக்கரில் போய் பொன்வேல் புள்ள தோட்டத்தில் போய் யாரை கேட்டால் சொல்லுவாங்க எங்களை. இன்றைக்கி யாரா எனக்கு பிஸ்னஸ் சர்க்கிளில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படி கேட்கும்போது, அம்ஜிக்கர், ரவுடியா நீ அம்ஜிக்கர், அது என்னவோ தெரியல, அம்ஜிக்கர் பக்கத்தில் ரவுடி ஏன் வந்துச்சு தெரியல, நீ அம்ஜிக்கர் ரவுடியா அப்படின்னு கேட்போம். ஓ அப்படா அப்படிதான் அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஓலை வீட்டில் இருந்தது. 1990 இவரும் இன்னொரு ஃப்ரெண்டு டீச்சர் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க எக்மோரில். அங்கேருந்து தான் கொஞ்சம் மணி உள்ளே வருது. நானும் 10th முடிச்சுட்டு அங்கே போனப்பக்கு தான் எனக்கு ஆரிஜரா சின்ன வயசுல தெரியும், அவங்க அப்பா தெரியும், எல்லாம் மியூசிக் சர்க்கிள் தானே. கற்றுக்க வந்திருக்காங்க அங்கே அந்த ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, அப்துல் சத்தார் மாஸ்டர் ஒரு மாஸ்டர் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்கூல்னு எல்லாம் வருவாங்களே, கண்டிப்பாக எல்லாம் வருவாங்களே. ஒரு ஒரு 500 ஃபீஸ் கட்ட முடியும்னா அன்றைக்கி யாருக்கு 500 ஃபீஸ் கட்ட முடியும்? கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி இருப்பாங்கள்ல. அன்றைக்கி 200 ஃபீஸில் 500 ஃபீஸ். அது மாதிரி ஹாரிஸ் அவங்க அப்பா கூட்டுருவார். அவனுக்கு பிடிக்காது கிளாஸ் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஆள் சொல்கிறீங்க மியூசிக் டைரக்டர்ஸ், இட்ஸ் நாட் ஈஸி. அந்த ஜேர்னி இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டரை பார்க்குறீங்கள, அந்த ஜேர்னிக்கு எஃபர்ட் போட்டது அவர் கிடையாது, அவங்க அம்மா அப்பா. இப்போ நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ பேர் சாருக்குன்னா உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ ஆகிறதுக்கு எங்கள் அப்பான்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி ஹாரிஸ் ஜார்ஜ் அப்படி இருக்கிறதுக்கு அப்பாவும் மியூசிஷியன் தான். இந்த கிளாஸு கூட்டு போகிறது, அந்த டெடிக்கேஷன் இருக்கு இல்லையா, இதே தான் இமான் கூட. இமான் அவங்க அம்மா, நான் பிள்ளை சொல்ல மாட்டேன், ஒரு கடவுள் கூட இருந்து நம்மளை அங்கே ஆக்கி வைக்கிறது அம்மா அப்பா தான் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும். அப்படியா இமான் அம்மா கரெக்டாக ஒரு கிளாஸ் கூப்பிட்டு வருவாங்க, டைம், அந்த ஒரு நாள் மழையை வெயில விட மாட்டாங்க. அப்படி இருந்து சரி அங்கேருந்து சரி இப்போ ஓலை குடிசலாம் வேண்டாம், அந்த இடத்தம் பாட்டி இறந்த பிறகு அதை விட்டுட்டு தான் கேட்கினார் வந்தோம். ஸோ எங்கள் அப்பான்னு சொல்லும்போது, லைஃப் ஜேர்னின்னு கேட்கும்போது, இதுக்கெல்லாம் நான் இளையராஜா காரணம், எல்லாம் இன்றைக்கி என்னென்ன சொல்கிறாங்க, நான் இளையராஜா கேள்விப்படுத்தினேன், நான் இளையராஜா தப்பாக சொன்னோம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில், ஒரு பிஸ்னஸில் தோல்வி அடையும் போது ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப ஹர்ட் ஆகி, அது ரொம்ப பிரேக் ஆகி, இதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாபுக்கும் போக முடியாது. ஆமாம், உடஞ்சி போன பிறகு ஸ்கூல் வச்சுட்டேன்னு சொல்ல பிறகு மியூசிக் டைரக்டர் சான்ஸும் போக முடியாது. ஓகே, எஜுகேஷன்லேயும் நம்மளுக்கு இன்னொரு ஸ்கூல் திறக்க காசு இல்லை. இப்போதைக்கு வாழ்கிறது தான் காசு. 3 வேளை சாப்பாடு கூட இல்லை, ஒரு வேளை சாப்பாடு தான். காலைல வீட்டில் சாப்பிட மாட்டோம், மத்தியானம் சாப்பிட மாட்டோம், ஸ்கூலு தான் லஞ்சு கொடுக்கும். எங்களுக்கு ஸ்கூல் பஸ் பாஸ் ஃப்ரீ. அம்ஜிகர்லேருந்து பெரம்பூருக்கு ஸ்கூல் போவோம், பஸ் பாஸ் ஃப்ரீ, படித்தோம். இல்லை என்னன்னா வீட்டில் சொல்கிறேன்ல, எங்களுக்கு முன்னாடி எழுந்திருப்பார், சுற்றி புக்ஸ் இருக்கும், மியூசிக் புக்ஸ். எங்கேருந்து படிச்சுருப்பாரோ, ஷீட் இருக்குமோ, எழுதுவாரோ, 4-5 புக்ஸ் எல்லாம் இருக்கும். அவர் 6 மணிக்கு மேலே ஒரு 2 அந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, கொஞ்சம் அவர்கிட்ட லெவலாக பேசுகிறவங்களுக்கு அது வாக்குவாதமாக பேசுவாங்க. மறுநாள் பார்த்தா ஃபுல்லாக புக்ஸ் வச்சுட்டு படிச்சுட்டு இருப்பார். எழுதுவார். ஸ்கூலுக்கு என்ன அனுப்புவார், காலைல ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எழுப்புவார்,
உக்கார். இதுக்கு முன்னாடி கற்றுட்டு வந்து தான் நான் ஒரு ஒரு அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயோ நான் அச்சீவ் பண்ணாததை என் டாட்டர் அச்சீவ் பண்ணியே தீருன்றத மென்மையெல்லாம் கிடையாது. தேர் இஸ் நோ ஜென்டில், தேர் இஸ் நோ டெலிகசி, தேர் இஸ் நோ ஒரு சைல்டு டு ஹேண்டில் பண்ணுற சாஃப்ட். நோ, எந்திரிக்கலாம் அடி. 2 மணி நேரம் வாசிக்கலைன்னா சோறு கிடையாது. ஒரு சண்டே ஒரு சோஃபா இருக்கும், அதில் ஒன்று அந்த கிட்டார் இருக்கும், இல்லை நான் உட்காந்து வாசிக்கணும். வாசிட்டுருக்கோம், ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கும் எனக்கு. மார்னிங் சண்டே வந்து இந்த டைம் ஒரு 2 மணிக்கு வாசிச்சுட்ருக்கேன். தூக்கமாக வருது கிட்டாரில், ஒரு அறை வருது, ஓகே, உச்சா போகுது, எப்படி பயத்தில் புரியுது, அவ்வளோதான். எந்திரி கூட முடியாது. அவர் எந்திரி சொல்கிற வரைக்கும் எங்கள் அம்மா கூட வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவார்னா, அது வந்து நான் இப்போ சொல்கிறதுக்கு வந்து ரூடாக இருக்கலாம். அந்த பேரண்டால் மட்டும்தான் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு பர்சனை, நான் பாயில் கேர்ளில் சொல்ல, என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு பர்சனை அப்படி செதுக்கினா மட்டும்தான் உருவாக்க முடியும். கரெக்ட். இன்றைக்கி யாராவது எங்கள் அப்பா தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, பா வெங்கடேச பொண்ணா அந்த அவரை நான் அவர் யாரும் பார்க்கல, அவரோட கேரக்டர் பழகலைன்னா இப்போ என்ன பார்க்கலாம். பட் ஆஃப்கோர்ஸ் நல்ல வேலை எனக்கு பசங்க இல்லை, நான் அந்த டார்ச்சர் என் பிள்ளைங்களை பண்ண தேவையில்ல. என்கிட்ட வர பிள்ளைங்களை ஒரு ஆளு கூட நான் ஹாஷாவோ ட்ரீட் பண்ணதில்லை. நான் எதை வந்து ரைட் அண்ட் ராங்கை எங்கள் அப்பா நான் இருந்த பேலன்ஸை அதை எடுத்துகிட்டு தான் நான் இப்போது என்னோடய மியூசிக் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இருந்த அப்பா ஸ்கூலுக்கு போன பிறகு வந்தால் ஓலை வீட்டில் கரண்ட் இல்லை, பெரம்பூர்லேருந்து அம்ஜிக்கருக்கு வரணும், வந்தவுடனே விளக்கெல்லாம் ஏற்றி படிக்கணும். அங்கேயும் இருட்டில் தான் அங்கே ஒரு விளக்கு இருக்கும், இங்கே ஒரு விளக்கு இருக்கும், 2 ரூமு, கிட்டார் வாசிக்கணும். ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. 7th ஸ்டாண்டர்டு ஃபெயிலு, 8th ஃபெயிலு. நோ, வாசி, காலைல எழுந்திரிச்சு 5 மணிக்கு வாசி. எனக்கு அப்படியே கோபமாக வரும், வெறுப்பு வரும்ல மேம்? வெறுப்பு வரும். அவங்க சொல்லுவார், சி ஐ எம் நாட் பீத்தோவன்ஸ் ஃபாதர். பீத்தோவன் ஒரு பெரிய மியூசிக் கம்போசர். பீத்தோவன், ஐ எம் நாட் பீத்தோவன்ஸ் ஃபாதர் டு ஹவ் வேக் யூ அப் in the midnight, 12 o'clock, 1 o'clock. I am Venkatesan and I am waking up only 4 o'clock, 5 o'clock. நான் Beethoven அப்பா கிடையாது. A drunken Beethoven father who woke his son at midnight, 12 o'clock, 1 o'clock, 2 o'clock. I am Venkatesan, right? I woke you up only at 4 o'clock, 5 o'clock. அந்த சலுகை கூட உனக்கு தரேன். ஸோ இதுதான் எங்கள் அப்பாவோட ஜேர்னி. அதுக்கப்புறம் கேக்கினர் வந்த பிறகு இவர் டீச் பண்ணுறாரு நல்லா சொன்ன பிறகு மியூசிக் டைரக்டர் சிற்பி, அப்போ இமான் விட்டது கண்டினியூ பண்ணுறது, ரொம்ப ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக மியூசிக் டைரக்டர் பாலபாரதி, இன்னும் சில இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், வயலினிஸ்ட்டு, கிட்டாரிஸ்ட்லாம் இருப்பாங்களே, ஆர்கெஸ்ட்ராவில் வாசிக்கிறவங்க, லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா ஓனர்ஸு, அதில் ரொம்ப பரிச்சயமாக ஸ்ரீதர் நவராக்ஸு நான் கூட எடுப்பேன். நான் இதெல்லாம் அப்பா எடுக்கிறாங்கன்னா இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய இஷ்யூனா, இவங்க எல்லாம் அப்பாட்ட படிப்பாங்க. அதில் சில பேர் 7 o'clock வருவாங்க நைட்டு, டவுட்டு கேட்க. இது டவுட்டு கேட்க, அப்பா சொன்னார் புரியல, அப்போ மட்டும் தலை ஆட்டுறீங்க, அப்பாட்ட டவுட்டு கேட்க பயம், அப்பாட்ட டவுட் கேட்க பயம். அப்போ நான் எல்லாம் விளக்கி சொல்லுவேன், இது இப்படி மூவ் பண்ணுங்கள், இது இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணுங்கள், இது இந்த கண்டென்ட் எப்படி பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும். இன்றைக்கி பாலாபாதிக்கு தெரியும், சிற்பிக்கு நான் அவ்வளோ பர்சனலாக உக்காந்ததில்லை, இமானுக்கு நான் பர்சனலாக உட்காந்துருக்கேன். ஹாரிஸ் வந்து அங்கே அந்த ஸ்கூலில் இருந்து சொன்னேன் இல்லையா, ஆமாம், அந்த ஸ்கூல் பார்ட்னர்ஷிப்பில் இவரும் இவர் ஃப்ரெண்டு ஆரம்பித்தார் இல்லையா, அந்த பார்ட்னர்ஷிப்போ உடையுது. நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க, எங்கள் அப்பாவுக்கு தெரியும், அந்த கூட அப்துல் சத்தா டீச்சர் இருந்தார் இல்லையா, அங்கேயும் பார்ட்னர்ஷிப் உடையுது. அந்த உடையத்துக்கு காரணம் சிம்பனி. ஓகே, உடையத்துக்கு காரணம் சிம்பனி. இவர் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ 1993 சிம்பனி ராஜா பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ணுறாங்க. சொல்ல போது எப்போது 84, 85 அந்த பிரிஞ்சு வந்த பிறகு 1993 எத்தனை வருஷம் இருக்குது, ஒரு டிகேடே வந்துச்சு. சிம்பனின்னு ஒரு வார்த்தை எங்கள் அப்பா கேட்டார்ப்பா. அங்கே ஆரம்பிச்சதுப்பா அவரோட அந்த சுயரூபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் யார், நான் யார்,
இத்தனை நாள் அமைதியா இருந்து நான் யாரு அப்போ நான் இவ்வளோ நேரம் போராடி நான் தோத்துட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் சிம்பனியே கிடையாது. எப்படி அதெல்லாம் சிம்பனியே கிடையாது அப்படின்றது நேற்று கூட ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இது என்ன ஏது திருப்பி எங்கள் அப்பாவை நோக்கி வருது இல்லை எல்லாமே சொல்லிட்டு. அப்போ ஒரு இப்போ கூட இருக்குது, நீங்கள் ஹிந்துவிலே ஆர்டிக்கிளில் போகலாம். யாரோ கேட்குறாங்க, ஜான் ஸ்காட் கண்டக்டர் வந்து சொல்கிறார், சிம்பனி ரிலீஸ் பண்ண முடியல. இளையராஜா சேஸ் சம் கிரிட்டிக், சொல்லுங்கள், சம் கிரிட்டிக் இஸ் வெரி ஹார்ஷ் அண்ட் இஸ் broken. 1993 அந்த கிரிட்டிக் யாருன்னு எனக்கு தெரியும். ஒரு கிரிட்டிக் வந்து ரொம்ப ஹாஷாக இதை வந்து அணுகிட்டு இருக்காரு. அதால் இளையராஜா வந்து நான் சொல்லலைப்பா, இளையராஜா சொன்ன மாதிரி அந்த கண்டக்டர் சொல்கிறத இன்றைக்கி ஒரு டாக்குமெண்டேஷனாக எல்லா கண்டக்டில் இருக்குது. ஒரு கிரிட்டிக் ரொம்ப ஹாஷாக அவரை வந்து ட்ரீட் பண்ணுறாரு, அதனால் அவர் உடஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறத கண்டக்டர் ஜான் ஸ்காட் அந்த அப்போ பண்ண இதை சொன்ன மாதிரி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த கிரிட்டிக் உலகத்துக்கு யாருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன்னா இவர் அந்த ஸ்கோரை பார்த்துருக்கார். இந்த சிம்பனி அந்த வார்த்தை கேட்ட உடனே இவர் அந்த ஸ்கோரை பார்த்துருக்காரு. எப்போ அவர் சொல்லுவார்ல, எப்போ நான் பண்ணுவேன், எடுத்துல பண்ண போகிறேன், ஏதோ ஒரு இதை பண்ணும்போது ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும், எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணியிருக்காருல, அவுட் டு நேம் இட், வாட் டு நேம் இட்லாம் இருக்குல்ல, பண்ணும்போது அப்பா சொன்னது தான், வெங்கடேஷ் இதுமாரிலாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பாரு. அப்பா எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிற ராஜா, நீ பண்ணு, தைரியமாக பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் இப்போ இதெல்லாம் கமெண்ட் பண்ண முடியாது, நீ இதெல்லாம் முடிச்சுட்ட, நீ பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு 5 to 8 years முன்னாடி அந்த ஜேர்னியை பார்த்துட்டு வந்திருக்கார். இப்போ வந்து பண்ணியாச்சு. 1993 நான் சொல்கிறது வந்து இப்போ 25 நடக்கிற விஷயம் கிடையாது, 1993. அப்போ இந்தமாரி இளையராஜா ஃபினிஷ் த சிம்பனி, இட்ஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் பை த ராயல் ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ரா, லண்டன் ஃபிலார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவோ. அவ்வளோதான். எந்திரிக்கிறார், அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு லெட்டர் போடுறார், இது சிம்பனி தானா. அங்கேருந்து ஒரு லெட்டர் வருது. என்ன வருதுன்னா, எனி ரெக்கார்டிங் எங்கள்கிட்ட வரும்ல, எது ஒரு ஆர்கெஸ்ட்ரா யாரை வந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு, பண்ணி கொடுத்தோம். அவ்வளோதான். ஸோ ஒரு பாராட்டு விழா நடக்குது, இவர் தான் இந்தியாவிலே ஏஷியாவிலே ஃபெஸ்ட்டு அப்படி சொல்லும்போது 1993 இன்னும் இப்போ இவர் சிம்பனி ரிலீஸ் பண்ணுறாருல, இப்போது நான் பார்த்தேன் நம்பர் 1 வேலியன்ட் பேர் வந்து இப்போ வருது. அப்போ இது நம்பர் 1. நான் அப்போ 93 பண்ணது என்னது இல்லையா? 90 பண்ண. அப்போ 90 பண்ணும்போது சொல்கிறாங்க 93 மொட்சார்ட்டோ, விவால்டியோ, சைக்கோஸ்கியோ அவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம். ஆனால் இல்லை சார் 3 மாதத்தில் பண்ணிட்டாரு. அப்போ இவர் நினைக்கிற அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வேணால் உங்களுக்கு வேணால் கேளுங்க, ரோட் மேப் டு கம்போஸ் அ சிம்பனி நான் தரேன், உங்கள் செக்லிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அந்த இடம் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிம்பனி கம்போஸ் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம், நீங்கள் பெரியலாகலாம், யார் வேணால் பண்ணலாம். அப்போது அப்பா பண்ணது ஒன்று அது வேலிடா, அது கரெக்டா, அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிங்களான்னு கேட்கும்போது 93 இருந்து அது ரிலீஸ் ஆகலை. ஓகே, ரிலீஸ் ஆகலை. ஓகே, அவர் ரிலீஸ் பண்ணல, ஏன் பண்ணல தெரியல. இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறார், நம்ம எல்லாம் அவரோட காத்திருக்கோம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ அப்பா கேட்டது 3 மாதத்தில் பண்ண முடியும்னு சொன்னீங்க இல்லையா, முடியாது, அது ஒன்றும் நல்லா பண்ணலாம் இல்லையா. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், நான் வந்து 4 மூமெண்ட்ஸில் பண்ணியிருக்கேன். இதுதான் எங்கள் அப்பா என்ன கேட்டார். நான் கேட்டேன், எத்தனை மூமெண்ட்டில் பண்ணியிருக்கேன், என்ன ஃபார்மில் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, நான் கேட்டேன். நான் ஏதோ தெரிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்கேன் வெங்கடேஷ். எங்கள் அப்பா சொன்ன கேள்வி 31 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுக்கு பதில் நான் இப்போ கேட்குறேன், நான் வந்து இப்போ 4 மூமெண்ட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் ஐ பிலீவ் இஸ் எனிபடி கேன் டூ சிம்பனி, பட் வாட் இளையராஜா சார் டுக் நம்மளால் எடுக்க முடிஞ்சா. ஸோ 93 2025 அவர் போட்ட எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 3 months சொன்னது 93 31-32 years ஆக போகுது ஒரு சிம்பனி ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இங்கே எத்தனை படம் பண்ணியிருக்காரு அவர், யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ஒரு நோஷன், வெளியே ஒரு நோஷன், ஒரு விஷயத்தை அசால்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்றத எங்கள் அப்பா வந்து கிடையாது.
மக்களை தப்பாக கைட் பண்ணாதீங்க. 3 மாதத்தில் பண்ணலாம், 6 மாதத்தில் பண்ணலான்னு கிடையாது. அதை பண்ணால் அந்த ஹைட்டில், நான் சொன்னேன் இல்லையா, நல்ல விஷயம் பண்ணால் அந்த ஹைட்டில் வைக்கணும் இல்லையா. இந்த மார்ச் ரிலீஸ் பண்ணுற சொல்லியிருக்காரு. நானும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா இப்போ இல்லை. எங்கள் அப்பா இன்றைக்கி இருந்திருந்தாருன்னா அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த ஸ்ட்ரக்சர் இருந்திருந்தா இன்றைக்கும் எங்கள் அப்பா இருந்திருந்தா, இப்போ இல்லை, நேராக போய் கட்டிப்பிடிச்சி சல்யூட் பண்ணிப்பார். அவ்வளோதான். ஒரு 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 ஆர்ட் அந்த ஃபார்மில் இருந்தால் மறுக்க யாரும் கிடையாது, கடவுளால் கூட மறுக்க முடியாது. அந்த ஆர்ட் ஃபார்மில் இல்லைன்னா தெரிஞ்சவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண கேட்பாங்க. அவ்வளோதான் ஜெனிதர. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, அது மார்ச் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சொன்னாங்களா, ரிலீஸ் ஆகணும். இந்தியாலே ஏஷியாலே ஒன் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி கூட இருக்கட்டும். பட் 3 months இப்போ 32 years ஆச்சு. 3 months 32 ஆச்சு. இஸ்ன்ட் தட் த பெஸ்ட் ஜேர்னி? அதுக்காக எவ்வளோ மெனக்கட்டிருக்கணும். நீங்கள் சும்மா பேப்பரில் எழுதியது கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு அரேஞ்சர் கூட, ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் கூட உட்காந்து பேசணும். அது ஒரு கண்டக்டருக்கு, ஏன்னா நியூ ஸ்கோர், ஒரு கண்டக்டர் ஏற்கனவே 10 வாட்டி கம்போஸ் பண்ண ஒரு சிம்ஃபனியை கண்டக்ட் பண்ணிடலாம். ஒரு நியூ ஸ்கோர், இவரோட ஃப்ரெஷ் கம்போசர் உட்காந்து அந்த கண்டக்டர் இந்த ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எனக்கு தெரியல இளையராஜா சாரே கண்டக்ட் பண்ணாரா இல்லை இன்னொரு ஆளை யூஸ் பண்ணாரா கண்டக்ஷனுக்கு தெரியல. கண்டக்டர் வேணும், ஆர்கெஸ்ட்ரேட்டர் வேணும், அரேஞ்சர் வேணும். அதை விட எவ்வளோ பெரிய ஆர்கெஸ்ட்ரா அட் டைமில் கொண்டு வரணும், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது அதுக்கு. இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாதான் சிம்பொனி மணி, யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஸோ மச் மணி. ஒரு 10 ரிஹர்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படியும் ஒரு ரிஹர்சலுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவு பண்ணணும். அப்போ அந்த 30 years அவர் அந்த விடா முயற்சியாக என் லைஃப் முடித்துக்குள்ளே இந்தியாவிலேருந்து ஒரு சிம்பனி பண்ணுறதுக்கு நான் மட்டும் இல்லை, எவ்ரி இண்டியன் மஸ்ட் சல்யூட். ஈவன் எங்கள் அப்பா இன்னைக்கு இருந்திருந்தா he will salute. It's not easy. I am also looking forward for the Valiant Symphony. நான் சொல்லும்போது எனக்கு புல்ல இருக்குது. நம்ம எல்லாருக்கும் அப்படி தோணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜேர்னி, ஸோ எனக்கு வந்து பீப்புள் வந்து will appreciate, will love, will embrace the beautiful thing about in the music. அது இந்தியன் மியூசிக்கோ, கர்நாடிக் மியூசிக்கோ, வெஸ்டர்ன் மியூசிக்கோ, அதோட மகத்துவம் இருக்குது. இளையராஜா சார் பண்ணுறது வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ எங்கள் அப்பாவோட அந்த இது வந்து மேபி அன்றைக்கி எங்கள் அப்பா அதை புஷ் பண்ணலன்னா 32 years கழிச்சு கூட அது ஒரு பெஸ்ட்டாக வெளியே வரத்துக்கு நான் எனக்கு பர்சனலாக நீங்கள் மக்களோ சொல்லலாம், நீ யார் எனக்கு கொஞ்சம் வேறு ஒரு சேனலில் கமெண்ட்ஸ் எல்லாம், ஐ ஜஸ்ட் ஓகே மீ எனிபடி வில் ஸ்டாண்ட் ஃபார் லவ்லி குட் மியூசிக். சூப்பர் மேம். இன்னொன்று சொல்லுவாங்க நிறைய பேர் வந்துட்டு, இப்போ மியூசிக் வந்து கற்றுக்கிற எல்லாருக்குமே வந்து கற்றுக்க முடியாது, கடவுள் அனுகிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் மியூசிக் வரும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. டிஃபால்ட்டாகவே அந்த சென்டென்ஸ் வந்து எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கோம். அது எப்படி அவன் கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் மியூசிக் கற்றுக்க முடியுமா? டாக்டர் ஆகுனா கடவுள் அனுகிரகம் இருக்கணுமா? இல்லை அப்படி இல்லை. இன்ஜினியர் ஆகுனா இருக்கணுமா? பைலட் ஆகுனா இருக்கணுமா? லாயர் ஆகுனா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக முடியாதா? முடியும். அதுக்கு ரோட் மேப் இருக்கா இல்லையா? அந்த ரோட் மேப்புக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா it is a step to achieve. Anybody can do it. There is no God, there is no money also. கொஞ்சம் பே பண்ணோம். காசு தான் இந்த படிக்கலாம், காசுலாம் படிக்கலாம். காசு இருந்தாலும் இல்லாட்டியாலும் படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம். The only way is by studying. எஜுகேஷன் வார்த்தைக்கு சொல்ல மாட்டேன், படிக்கணும். படித்தா ஆகலாம். அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. தூங்கி எழுந்திரிச்சா ஆகலாம், தவம் பண்ணால் ஆகலாம். தவமே அந்த படிப்பு தான் தவம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அதுக்காக நீங்கள் கொடுக்குற தவம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை தானாக ஆக்குமே. அதுதான் தானா. ஓகே. இந்த தானாக ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 10-12 மணி நேரம் கொடுக்குற அந்த டைம் 12. சில பேர் 24 hours கொடுக்குறாங்க. 10 minutes தூங்கினா போதும்னு சொல்லிட்டு எந்த படிப்போ. நீங்கள் கொடுக்குற தவம் இருந்தால் நீங்கள் தானாக ஆகலாம். தவம் இல்லைன்னா தானாக ஆகலாம், எதுவுமே ஆகாது. மேஜிக்கே கிடையாது. ஓகே. அப்படி இருந்தால் 93ல சிம்பிளைஸ் பண்ணிக்கலாம்ல. உண்மை மேம். 32 years எதுக்காச்சு? டேக்ஸ் டைம். தவம். இதை பார்க்குற ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எங்கே இருந்தாங்க இத்தனை நாள், இப்போ என்ன சடனாக வந்துட்டு ராஜா சாருக்கும் அப்பா தானே கூப்பிட்டுருக்கீங்க? அதுதான் மேம் அவங்க சொல்கிறாங்க. எங்கே இருந்தாங்க இவங்க, ராஜா சாருக்கும் அப்பாவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றாங்க, அப்புறம் லாஸ்ட்ன்றாங்க, அவர்னால தான் லைஃப் மாதிரி 10 வருஷம் போச்சுன்றாங்க. இப்போ வந்து இளையராஜா சாரை வந்து அடிச்சு பேசினா சோஷியல் மீடியாவில் ஃபேம்காக பேசுகிறாங்களா அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு பேசுகிறாங்க. நான் தான் சொல்கிறேனே, அவர் மாதிரி ஒரு நாள் வாழ்ந்துருங்களேன் இல்லையா? எங்கள் அப்பா வாழ்ந்ததை நான் பார்த்து
அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துருப்பாருன்னு நான் இன்னைக்கு வரேன். அவரை மாதிரி யாரோ ஒரு நாள் வாழ்ந்து பாருங்களேன். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு பாருங்களேன். 3லேருந்து 6 வரைக்கும் நான் சொல்கிற புக்ஸு, நீங்கள் யாராக மியூசியனாக இருந்தால் நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இயர் ஹார்மனி பை வில்லியம் லவ்லாக். இளையராஜா சார் படித்த புக்கு தான் சொல்கிறேன், நான் சொல்ல, அவரே சொல்லியிருக்கார். ஃபஸ்ட் இயர் ஹார்மனி பை வில்லியம் லவ்லாக். ஓகே ஓகே. மியூசிக் அண்ட் ப்ராக்டிஸ் பை ஜான் ஸ்டூவர்ட். ஆர்கெஸ்ட்ரேஷன், arrangement orchestration, any book regarding to orchestration and arrangement, any book regarding harmony மியூசிக் படிக்கிறது ஒரு டீச்சர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போனால் முக்கியமாக இந்த 3 புக் இருக்குப்பா. ஃபஸ்ட் இயர் ஹார்மனி, செகண்ட் இயர் ஹார்மனி, தேர்ட் இயர் ஹார்மனி பை வில்லியம் லவ்லாக். அந்த 3 புக்கு படித்து முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் சிம்பிளி பண்ண தேவையில்ல, ப்ராஜெக்ட் நானே உங்களுக்கு கையில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். அண்ட் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக நிறைய இந்த புக்கு எபினீசர் ப்ரவுட் தியரி அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ் பை எபினீசர் ப்ரவுட். எப்படி ஒரு பைபிளோ எப்படி ஒரு குரானோ எனக்கு எபினீசர் ப்ரவுட்டோட தியரி அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த புக்கில் இருக்குது. பை எபினீசர் ப்ரவுட் தியரி அண்ட் இட்ஸ் ப்ராக்டிஸ். நிறைய புக் இருக்குது. நீங்கள் நான் வேணா ஒரு லிங்க் வேணா போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். டிஸ்கிரிப்ஷனில் போகிற நிறைய பேர் படிக்கலாம். அண்ட் சூப்பர் மேம், இந்த ஒரு இன்டர்வியூ செஷன்லேயே வந்து மியூசிக்னா என்ன, லைஃப்க்கு இந்த ஒரு 3 விஷயங்கள் படித்தாலே வந்து லைஃப் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரன் ஆகும், நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்களே எங்களுக்கு ஒரு ரோட் மேப் போட்டு கொடுத்துருங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் தான் உங்களோட சேனலில். நான் எல்லாரும் மியூசிக் படிங்க சொல்லியிருக்கேன். எங்கே படிக்கணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மியூசிக் ஸ்கூல் இருப்பாங்க, போய் படிங்க. ஆனால் அவங்க மியூசிக் கேட்டிக்ஸ் எடுக்கிறாங்களான்னு கேளுங்க. நான் லாங்குவேஜ் சொன்னேன்ல, எல்லாரும் கீபோர்ட் டீச்சர் இருப்பாங்க, கிட்டார் டீச்சர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட மியூசிக் கேட்டிக்ஸ் எடுப்பீங்களான்னு கேளுங்க. எடுக்கிறேன்னு சொன்ன உடனே அவர் பேரை கேட்டிங்கன்னா 500 டீச்சர் வெப்சைட்டில் வச்சுருக்கேன். அவர் பேர் கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரெயின்ட் அண்ட் குவாலிஃபைட் டீச்சரா அடிங்க. அவர் பேர் அங்கே இருந்துச்சுன்னா தயவுசெய்து படிச்சிருங்க. இல்லைன்னா அந்த டீச்சர்கிட்ட சொல்லி எங்களை ரீச் பண்ண சொல்லுங்கள். நாங்கள் அந்த டீச்சரை எம்பவர் பண்ணுறோம். சூப்பர் மேம், அவ்வளோதான். ஆனால் எல்லாரும் படிங்க. சிறப்பு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.